சனாதன தர்மம் ஆனந்தமும் மனோபாவமும். ஈஸ்வரன் ஆனவன் சங்கல்பம், சக்தி, ஆனந்தம் ஆகிய மூவித தன்மைகள் பொருந்தியவன் என்று முன்னமே விசாரித்தோம். மனிதன் இவ்வீஸ்வரனது பிரதிபிம்பமே யாதலால் இவனிடத்திலும் உள்ள குணங்கள் உண்டு. ஜீவாத்மா ஸ்தூல பிரகிருதியால் மூடப்பட்டு நிற்கும் பொழுது ஆனந்தமாகிய இவனது குணம் எப்பொழுதும் தனக்கு திருப்தியை தேடி வெளியுலக பதார்த்தங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதால் தன் சுபாவமாகிய வானத்தந்தத்தை அடைய விருப்பம் கொண்டு சதா காலமும் பகிர்முகப்பட்டு பிரகாசிக்கின்றது. இவ்விதம் பகிருலகத்தை நோக்கி பிரவர்த்திக்கும் வாசனைகளுக்கு இச்சைகள் என்று பெயர். இவை ஜீவனை பாகிய பதார்த்தங்களோடு சேர்ப்பித்து அதனால் அவன் மறுபடியும் இவ்வித பதார்த்தங்களை அடைய விரும்பும்படி செய்யும்போது இவற்றால் ஏற்படும் அனுராகம் அல்லது மனோபாவத்துக்கு பிரீதி என்று பெயர். இவ்விதமின்றி இவை ஜீவனை துன்பத்தை தரும் ஒரு பதார்த்தத்தோடு சேர்ப்பித்து அதனால் அவன் அப்பதார்த்தத்தோடு சேராமல் இருக்க வேண்டுமென்று சிக்கும் பொழுது உண்டாகும் மனோபாவத்திற்கு பேஷம் அல்லது வெறுப்பு என்று பெயர். முன்னது ஜீவாத்மாவுக்கும் பாகிய பதார்த்தங்களுக்கும் மத்தியில் ஏற்படும் கவர்ச்சி. பிற்சொன்னது அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வெறுப்பு ஆகும். விருப்பு வெறுப்பு இவ்விரண்டையும் ஜீவன் ஆலோசனை செய்து நாளடைவில் அவற்றின் பலாபலன்களை உணர்ந்து சரியான மனோபாவங்களை ஏற்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்கிறான். இவ்விதம் யோசனையில் ஈஸ்வரது சங்கல்பத்திற்கு அனுகுணமாக சரீர விருத்தி கொள்ளப்படும். மனோபாவங்களே கால கிராமத்தில் சீலங்கள் அல்லது நற்குணங்களாக பக்குவமடைகின்றன. அதனால் மனோபாவங்களை சீர்படுத்தி கொள்ளுதலே நன்னடத்தை வருவித்து கொள்ளும் வழியாகும். பிரீதியாகும் மனோபாவத்தை ஜீவன் விருத்தி செய்து கொண்டு வருவானாகில் முதலில் தன் குடும்பத்தோடும் பிறகு தன் ஜாதி, தேசம், வர்க்கம் ஆகிய நாளுக்கு நாள் அதிகமாகும் ஜீவ சமூகத்தோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுவான். அவர்கள் அனைவரையும் தன்னை போல நேசிக்கும் தன்மையுடையவன். இதனால் இவனது ஆனந்தம் ஆகிய குணம் கால கிராமத்தில் விசேஷ பிரகாசம் பொருந்தி யோங்கி இவ்விதம் இவன் சகல ஜீவர்களோடும் ஐக்கியமடைவதில் இவனுக்கு திருப்தி ஆகின்றன. ஜகத்தின் உருவு திரிதலின் பரிபாகமானது இப்பொழுது நம்மை ஐக்கியத்தை நோக்கி செலுத்தி வருகின்றதென்பதை முன்னமே கூறினோம். அதாவது ஈஸ்வர சங்கல்பமானது சகல ஜீவர்களையும் ஒருவரையும் தன்னோடு ஐக்கியமடையும்படி செய்து வருகிறது. இவ்வைக்கியத்தில்தான் ஆனந்தம் உண்டாகிறது. அதனால் நன்னடத்தி உள்ளவர்களும் ஆனந்தமுடையவர்களும் ஒருவரை விட்டொருவர் வேறுபடுகிறதில்லை. பலமுறையும் சனாதன தர்மமானது இந்த முடிவையே வற்புறுத்தி விளக்குகின்றன. பிரம்மம் ஆனந்த சுரூபம். ஆதலால் பிரம்மத்தின் சுபாவத்தையுடைய ஜீவாத்மாவும் உண்மையில் ஆனந்த சுரூபமே ஆகும். இவன் துக்கமடைவதற்கு காரணமானது ஜகத்தின் உருவு திரிதலின் பரிபாகத்திற்கு அல்லது ஈஸ்வரனுடைய மகா சங்கல்பத்திற்கு விரோதமாய் நடத்தலாகிய துர்நடத்தையாலே ஆகும். சனாதன தர்மம் எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியது. பிரமாணங்கள் சச்சிதானந்த ரூபமாகிய சர்வமும் பிரம்மமே. இவ்வளவும் சச்சிதானந்த சுரபிரமே. ஸ்வயம்பு வானவர் இந்திரியங்களை பகிர்முகங்களாக ஏற்படுத்தினர். ஆதலால் இவை வெளியில் உள்ளதை பார்க்கின்றன, அந்தராத்மாவை தரிக்கிறதில்லை. ஜீவன் சுகமடையும் பொழுது தான் கிரியையில் பிரவேசிக்கின்றான். சுகமடையாவிடில் கிரியையில் பிரவேசிக்கிறதில்லை. சுகமடைந்துதான் கிரியை செய்கிறான். எது சாஸ்வத வஸ்துவோ அதுவே உண்மையான சுகம். அழிவுள்ளதில் சுகம் இல்லை. அழிவற்றதுதான் சுகமானது. எப்பதிவில் தனக்கு அந்நியமான பிரிதொன்றையும் ஜீவன் பார்க்கிறதில்லையோ, கேட்கிறதில்லையோ, அறிகிறதில்லையோ அப்பதவியே சாஸ்வதமானது. எங்கு அவன் தனக்கு வேறொன்றையதை பற்றி பார்க்கிறானோ, கேட்கிறானோ, அறிகிறானோ அது அனித்தியம். எது சாஸ்வதமானதோ, எது அழிவற்றது, எது அனித்தியமானதோ அது அழிவுள்ளது. ஆனந்தம் என்பது சுகம் நிறைந்த சைதன்ய சுரூபம். ஆனந்தம் என்பது சுகம் நிறைந்த சைதன்ய ஸ்வரூபம். அளவிடப்படாத ஆனந்தமும் சமுத்திரமாகும். தன்னிலும் உயர்ந்த தொன்றில்லாத ஒரு ஸ்வரூபம். தனக்கு இஷ்டமான விஷயத்தில் ஞானமே சுக புத்தியாகும். தனக்கு அப்பிரியமானவற்றின் ஞானமே துக்க புத்தியாகும்.
சகல பூதங்களும் சுகத்தில் ஆனந்திக்கின்றன, துக்கத்தைக் கண்டு மிகவும் நடுங்குகின்றன. இச்சை துவேஷங்களில் நின்று உண்டாகும் துவந்தவாதிகளினால் மோகத்தால் ஒரு அர்ஜுனா சர்வ பூதங்களிலும் சிருஷ்டியில் மோகிக்கப்படுகின்றன. இச்சை துவேஷம் சுகம் துக்கம் அங்கங்களின் சேர்க்கையாக சரீரம் பிரக்ஞை உறுதி இவை அனைத்தும் சேர்ந்தது. இவற்றின் விகாரங்களுடன் சேத்திரம் என்று கூறப்படுகிறது. இக்காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டானவை. ஒவ்வொரு இந்திரியத்தின் விஷயத்திலும் துவேஷங்கள் தங்கி கிடக்கின்றன. ஜீவன் இவைகளின் வசம் அகப்பட்டு கொள்ளப்படாது. இவைகளே அவனுக்கு இடையூறுகள். பரிபாகமடைந்த ஒருவன் தனக்கு வசப்பட்டவைகளும் ராக துவேஷாதிகளற்றவைகளுமான இந்திரியங்களால் விஷயங்களை அனுபவித்து கொண்டு பிரசாதம் அடைகிறான். எவன் கேவலம் இச்சையின் போக்கால் சாஸ்திர விதிகளை கைவிட்டு நடக்கிறானோ அவன் சித்தியாவது சுகத்தியாவது பரகதியாவது அதாவது மோட்சத்தை அடைகிறதில்லை. எவன் சகல பூதங்களுக்கு மந்திராத்மாவை சுவம் வசியாய் சகலத்தையும் அடக்கி நடத்துகிறானோ, சத்தியமாய் உள்ள ஒரே ஒரு ரூபத்தை அநேக ரூபங்களாக்குகிறானோ, அவ்வஸ்துவை தம்முள் எந்த தீரர்கள் காண்கிறார்களோ அவர்களுக்கே சாஸ்வதமான சுகமும் மற்றவருக்கு இல்லை.